Hello everyone. Today we are going to see the topic role of antioxidants in food and human health. Introduction. Antioxidants are substances that prevent or slow down the oxidation of molecules. ஆன்டிஆக்சிடென்ட்டோட செயல்பாடுகள் என்னென்னா மூலக்கூறுகளை ஆக்சிடேஷன் ஆக விடாமல் தவிர்க்குது இல்லாட்டா குறைக்குது. அதன் மூலமாக ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகிறத ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹியூமன் பாடியவும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நார்மல் மெட்டபாலிசம் மூலமாகவோ இல்லை பொல்யூஷன் ரேடியேஷன் ஸ்மோக்கிங் மூலமாக நமக்கு என்ன உண்டாகுது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த அன்ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மாலிகுல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகுது. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுனால் செல் டேமேஜ் உண்டாகுது. மெக்கானிசம் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட் ஆக்ஷன். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு ஸ்டேபிள் மாலிகுல்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அதன் மூலமாக லிப்பிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் டிஎன்ஏவை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ரோல் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இன் ஃபுட். ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், டிலே ranicity and spoilage, maintain color, flavor and nutritional value, extend shelf life of food products. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வெள்ளையாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் வெள்ளையாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டிஆக்சிடென்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு ஃபிஷ்ஷை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக அந்த கலரோட ஃப்ளேவரோடு இருக்குன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட் விட்டமின் இ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்துக்கு ஒரு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அதை அந்த சிப்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது எண்ணெய் சிக்கு வாடை வருதுன்னா என்ன அர்த்தம் அதில் ஆன்டிஆக்சிடென்ட் இல்லை கம்மியாக இருக்குது இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த அதில் ஒட்டியிருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட் இன் ஹியூமன் ஹெல்த். ப்ரொடெக்ட் செல்ஸ் ஃப்ரம் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுது. எரிச்சலை குறைக்குது. ஹெல்த்தி ஸ்கின்னை டிஷ்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆன்டிஆக்சிடென்ட் உதவுது. ஆன்டிஆக்சிடென்ட் நம்ம ஹியூமன் பாடியில் இல்லைன்னா என்ன ஆகும்னா கார்டியாக் வாஸ்குலர் டிசீஸ் உண்டாகும். கேன்சர் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்சீமஸ் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே வயது முதிர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். நேச்சுரல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். அதோட சோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். பெரிஸ், ஆரஞ்சஸ், கிரேப்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், ப்ரோக்கோலி, கேரட்ஸ், ப்ரீவரேஜ், க்ரீன் டீ, ஸ்பைசஸ், மஞ்சள், கிராம்பு, பட்டை, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் நேச்சுரல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. சிந்தட்டிக் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிஅனிசோல், பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சிடோலுவின், டெர்சரி பியூட்டைல் ஹைட்ரோகுயினோன் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். கன்க்ளூஷன். நம்ம ஃபுட்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஹியூமன் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஆன்டிஆக்சிடென்ட் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கை உணவுகளை எடுத்து நீண்ட நாள் வாழ நம்ம வாழ்வோம். தேங்க்யூ ஆல்.